GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். குடிகார என்ன பண்ணுவான்? ஒரு கோட்டை அடிச்சா தள்ளாடுவான், இன்னொரு கோட்டை அடிச்சா மட்டையாயிருவான். ஆனா கூலி வேலைக்கு போயிட்டு வர அந்த கூலி என்ன பண்ணுவான்? 500 ரூபாய்க்கு லாட்டிச்சிடுவான். முதல்ல அவர் கையில் எடுத்த ஆயுதம் எதுனா வீசிக்கு. அமைதியாக இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ ஆட்சியை கொண்டு வரக்கு 1000 கோடி செலவு, ஆட்சியை கவிழ்ப்பதற்கு 2000 கோடி செலவு. 2000 கோடி. எந்த பகுதியில எந்த சமுதாயம் அதிகமா இருக்கு? இது எப்படி திருப்புறது? இதை யாருக்கு ஆதரவா? எடப்பாடிக்கு ஆதரவு. ஏன்னா விஜய் எடுத்தோடனே முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அர்ஜுன் ரெட்டிக்கு தெரியும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ பேச நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உண்மை அதுதான். செய்திதான் திமுகவினுடைய செவிப்பாறையில போய் தாக்குது. தேவையில்லாம அவர் வெளியே அனுப்பிச்சது பெரும் தப்பா போச்சு. பெரிய தலைவலியா. விகடனுக்கு 50 லட்சம் ரூபா விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்க. கோடி ரூபாங்கிறது ஒரு சாதாரணம். இது யாராவது நடத்த முடியுமா? மன்னராட்சியை கொண்டு வந்தது காரணம் லாட்டரியை கொண்டு வரணும்னு சொல்லி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? லாட்டரி வேண்டாம். நீங்க நேற்று விஜய் சொல்றாருல, வேங்க வகையில என்ன நியாயம் கிடைக்கல. அர்ஜுன் ரெட்டியும் சொல்றாரு, விஜயும் சொல்றாரு. காரை வைத்து கூவி கூவி வியாபாரம் நடக்குது. ரஜினி என்ன முகபாவத்தில் இருந்திருப்பாரோ அதே முகபாவம் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் பார்க்குறேன். இந்த நடிப்பு தானே எல்லாமே. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா நேற்று விமர்சையாக நடந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தோம், குறிப்பா நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏன்னா கடந்த நேர்காணல்ல ஆதவஜனுடைய ஆக்டிவா பத்தி தான் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு வர்றோம். இந்த வெளியீட்டு விழா நீங்க எப்படியா பாக்குறீங்க? அதுல சில விமர்சனங்கள் பேசப்படும் விதமா இருந்துச்சு. குறிப்பா இந்த மன்னராட்சி அகற்றுவோன்னு சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. இங்கிட்ட விஜய் ஒரு பக்கம் இந்த நிகழ்வுல திரும்ப அவர்களுக்கு கலந்து காட்டியும் அவருடைய மனசு இங்கேதான் இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க? மன்னராட்சியை கொண்டு வந்தவரே இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான். எப்படி சொல்றீங்க? மன்னராட்சியை கொண்டு வருவதற்கு அவருக்கு 930 கோடி ரூபாய், 960 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. எதுக்கு யா செலவு? நல்ல கேள்வி. அதாவது பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி ரூபாய் அவர் தான் கொடுத்தார் கடந்த எலெக்ஷன். அவரே சொல்லியிருக்கார். அதே போல திமுகவுக்கு தேர்தல் நன்கொடை எலக்ட்ரானிக் ஃபண்ட் SBIல 660 கோடி ரூபாய் கொடுத்ததாக பட்டியல் இது வெளியிட்டது. எது? CBI வெளியிட்டிருக்கு. அப்போ 660 + 300 960 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த மன்னராட்சியை மீண்டும் நிறுவினார் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அவங்க மாமனார் மார்டின் லாட்ரியும். ஏன் லாட்ரி மீண்டும் கொண்டு வருவதற்கு 20,000 கோடி ரூபாய் வியாபாரம் தமிழ்நாட்டில், அது ஜெயலலிதாவால் நின்று போச்சு. மீண்டும் இந்த 20,000 கோடி ரூபாய் வியாபாரத்தை கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் 50,000 கோடி ரூபாய் வியாபாரம் மது வியாபாரம். ஆமாம், 50,000 கோடி ரூபாய்க்கு 50 சாராய ஆலைகள் இயங்குகிறது. கால்ஸ் டிஸ்டிலரிஸு, MP டிஸ்டிலரிஸு, ஜெகத் டிஸ்டிலரிஸு, அக்காடு டிஸ்டிலரிஸு, APD மகாலிங்கம் சிவா டிஸ்டிலரி, இப்படி 50,000 கோடி வியாபாரத்துக்கு 50 சாராய ஃபேக்ட்ரி இயங்குது. ஆனால் 20,000 கோடி ரூபாய்க்கு ஒருவரே இயங்கினா போதும். ஒரே ஆளே கொடுத்துருவார். ஒரு 5 ஆப்செட் மிஷினும் ஒரு 10-25 பேர் வேலைக்கு இருந்தால் போதும். 20,000 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணிடலாம். எப்படின்னா, நீங்கள் டாஸ்மார்க் கடை ஏறக்குறைய 4,800-5,000 கடை இருக்குது. ஆமாம். ஒரு கடைக்கு 3 பேர் போட்டால் 15,000 பேர் வேணும். பார் 5 பேர் வேலை செய்யலாம்.
ஆமா 5000 பேர், அதுக்கு 25,000 வேணும். 25,000 5000 40,000 பேர். ஒரு சாராய ஃபேக்டரியில் குறைஞ்சது ஒரு 500 பேர் வேலை செய்வோம். கண்டிப்பா 50 ஃபேக்டரியில் 25,000 பேர். அப்போ 65,000 பேர் வேலை செஞ்சா தான் குடிக்கிறவன் கணக்கு நான் சொல்லலை. ஆமா, அது குடிக்கிற தனி கணக்கு. அது கணக்கு. இப்போ இந்த 65,000 பேர் வேலை செஞ்சா தான் 50,000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும். குடிக்கிறவன் 1 கோடி பேர். தூங்கி எழுந்திரிச்சா டாஸ்மார்க்கு 5,000 கிடைக்கும். குறைஞ்சது ஒரு 500 பேர் நிரந்தர வாடிக்கையாளர்கள். 5,000 × 500 ஏறக்குறைய ஒரு 1 கோடி பேர் வந்துடுவான். இதெல்லாம் இது தனி கணக்கானால் இது ஒரு போதை வியாபாரம். லாட்ரி என்பது ஒரு பெரிய போதை வியாபாரம். ஏன்னா சத்தமில்லாம அழிச்சிடும். குடிகாரன் என்ன பண்ணுவான், ஒரு கோட்டை அடிச்சா தள்ளாடுவான், இன்னொரு கோட்டை அடிச்சா மட்டையாயிருவான். ஆனா கூலி வேலைக்கு போயிட்டு வர அந்த கூலி என்ன பண்ணுவான், 500 ரூபாய்க்கு லாட்டிச்சிட்டு வாங்குவான். ஆமா, கை விட மாட்டான், பூட்டான் கை விட மாட்டான்னு 500 ரூபாய்க்கு வாங்கி சொல்லி பார்த்து குப்பையை வீசிட்டு தெருவில் வீட்டில் போய் வீட்டுக்கு போகிறக்கு வழியெல்லாம் எங்கே தெருவில் படுத்து கிடப்போம். 500 ரூபா போயிடும். அடுத்த நாள் 500 ரூபாய்க்கு வேலைக்கு போனான்னா அதையும் வாங்கி போகிற காரை பார்ப்பான், இது விழுந்துன்னு அந்த காரை வாங்கிடலாம், வீட்டை பார்ப்பான். இது இப்படி அது ஒரு பெரிய போதை, மனபோதை மாதிரி. இல்லைன்னா லாட்ரின் மார்ட்டிக்கு எப்படி 5 லட்சம் கோடி சேரும்? சிக்கிம் லாட்ரியே 1000 கோடி ரூபாய் வழக்கு நிலுவையில் இருக்கு. 1000 கோடி ரூபாய் கள்ள லாட்ரி அடித்த வழக்கு நிலுவையில் இருக்கு. சிக்கிம் மாநிலத்தில் லாட்ரி வாங்குறதுக்கு ஆளே இல்லை, அங்கே சாப்பாட்டுக்கே பிரச்சனை. அப்போ சிக்கிமில் அடித்து கேரளாவில் விற்பாங்க, கர்நாடகாவில் விற்பான், தமிழ்நாடை தவிர எல்லா ஸ்டேட்லையும் விற்பாங்க. 1 நம்பர் லாட்ரி இன்னும் ஓடிட்டுருக்குங்க. ஆமாம். அப்போது இந்த வியாபாரத்துக்காகத்தான் மன்னராட்சியை மீண்டும் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி நிறுவுகிறார் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. ஆனால் இப்போ அவரே எதிர்க்கிறாரு. நீங்கள் மன்னராட்சியை கொண்டு வந்தவரே மன்னராட்சியை கவுக்கிறார். ஓகே, ஏன் கவுக்கிறாருன்னா மன்னராட்சியால் தனக்கு எந்த பலனும் இல்லை. லாட்ரி கொண்டு வர முடியல, தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு சபரீசன் சொல்கிறாரு, அதுவும் நடக்கல. அப்போது ஆட்சியை கொண்டு வரக்கு 1000 கோடி செலவு, ஆட்சியை கவிழ்ப்பதற்கு 2000 கோடி செலவு. இப்போ இதற்கான வேலையை நீங்கள் அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, முழுமையாக முதல்ல அவர் கையில் எடுத்த ஆயுதம் எதுனா விசிகா. விசிகாவில் வந்து இணைகிறார். விசிகாவில் இணைந்த பிறகு கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கார். அமைதியாக இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார்னா, 4 படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர்னா 40 வருஷம் அரசியல்ல, ஏன் தலித் அரசியல், என் தலைவனுக்கு ஏண்டா ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேள்வியை வைக்கிறார். இது 40 ஆண்டு காலமாக சிறுத்தைகளுக்குள்ள, இளம் சிறுத்தைகளுக்குள்ள, தலித் மக்களுக்குள்ள உள்ள ஒரு கேள்வி, நியாயமான கேள்வியை நீங்கள் வைக்கிறார் திமுகவை நோக்கி. திமுகவில் உதயநிதி துணை முதலமைச்சருங்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்னு அது ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. ஆமாம், இந்த சர்ச்சைக்கு நடுவில் ஏன் தலைவனுக்கு ஏன் நீ துணை முதலமைச்சர் கொடுக்க முடியாதுன்னு கொளுத்தி போட்டது சிறுத்தையினுடைய கடைக்கோடி சேரி தமிழம் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அப்போது இதுக்கு நடுவில் திமுக, விடுதலை சிறுத்தை ரெண்டுமே நீங்கள் மிகப்பெரிய முரண்பாடில் ஓடிட்டுருக்கு. 62 அடி கொடிக்கம்பம் நட முடியல. நாகப்பட்டினத்தில் நாகர்கோயிலுக்கு சார்ந்த ஆளூர் ஷானவாஸ் வந்து போலீஸில் தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறார். முதல்ல ஏற்றின கொடிக்கம்பம் மதுரையில், அது 62 அடி. 62 வயசாச்சு தலைவனுக்கு ஏற்ற நினைக்கிறான், அது ஏற்ற முடியல. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குற்ற வழக்குகளுமே நீங்கள் தலித்து மக்கள் மீது தான் பதியப்படுது. நீங்கள் நேற்று விஜய் சொல்கிறார்ல, வேங்க வகையில் என்ன நியாயம் கிடைக்கல, அர்ஜுன் ரெட்டியும் சொல்கிறாரு, விஜயும் சொல்கிறாரு. நாங்குநேரியில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவனை நேற்று கொண்டு புத்தகத்தை கொடுக்குறாரு. மேலவளவுக்கு அர்ஜுன் ரெட்டியே போறாரு. இல்லையா, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நடிகர் விஜயை வந்து இந்த பட்டியலின் அரசியலுக்குள்ள உள்ள அதுக்குள்ள கட்டமைக்கிறாங்களா எப்படியா? சரியான கேள்வி. இதில் என்ன ஒரு விஷயம்னா, முதல் 50% தலித் வாக்கு வங்கிய திமுகவுக்கு எதிராக திருப்பி சக்ஸஸ் ஆகிட்டார். இந்த டேட்டா பேஸு
நபர் 234 தொகுதியிலையும் அவருக்கு 2 டேட்டா கம்பெனி வச்சுருக்காரு. ஒன்று பவுனிங், ஏதோ ஒரு பேர் எனக்கு சரியாக வரல. 2வது இப்போ இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் காமன். இப்படி 2 டேட்டா பேஸ் நிறுவனம் வச்சுருக்காரு. 2 டேட்டா பேஸ் நிறுவனங்களையும் 234 தொகுதியிலையும் ஊடுருவுறார். 1000 கோடியெல்லாம் சாதாரண விஷயம். ஆமாம், 1000 கோடியெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு தொகுதிக்கு 50 பேர் தொகுதியில் ஊடுருவியிருக்கான். எப்படின்னா எந்த சமூகம் அதிகமாக இருக்கு, யார் வாக்கு திமுக கொடுக்கும், அண்ணா திமுக கொடுக்கும், எந்த பகுதியில எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கு, இதை எப்படி திருப்புறது? இதை யாருக்கு ஆதரவா? எடப்பாடிக்கு ஆதரவா. எடப்பாடிக்கு ஆதரவா. ஏன்னா விஜய் எடுத்தோடனே முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அர்ஜுன் ரெட்டிக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பால்லிய ஆனால் முதல்வர் கனவோட தானே வர்றாரு திரு விஜய் அவர்கள். அதாவது சரத்குமாரும் முதல்வர் கனவு தான், டி ராஜேந்திரன் முதல்வர் கனவு தான், எல்லாரும் முதல்வர், விஜயகாந்தும் முதல்வர் கனவு தான். அதனால் அது தவறு இல்லை. ஆனால் யதார்த்தம் என்பது என்ன? சீமானும் முதல்வர் கனவு தான். எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. இப்படித்தான் திமுக அண்ணா அதிமுகவை தாண்டி அத்தனை பேரும் நேராக எங்கே போகணும்? கோட்டைக்கு போயிடணும், கோட்டையில போய் உட்காந்துடணும். ஆனால் அது சாத்தியமா? எம்ஜிஆருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எம்ஜிஆரை விட விஜய் தலைவரா? கிடையாது. 15 வருஷம் மேல ஆச்சு. எம்ஜிஆரை விட விஜயகாந்த் பெரிய தலைவரா? எம்ஜிஆருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்கள் அதாவது திமுகவோடு முரண்பட்டது 72ல், 77ல் முதலமைச்சர் ஆயிட்டார் 5 வருஷத்தில். ஆனால் திமுக அரசியல் எத்தனை வருஷமா இருந்தார்? அந்த கணக்கு நீங்கள் போடணும். ஆமாம், திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு 49 ஆரம்பித்த கட்சி, 67 தான் அண்ணா முதலமைச்சர். எத்தனை வருஷம்? 18 வருஷம் ஆச்சு. அண்ணாவை எம்ஜிஆர் சேர்ந்து தான் காங்கிரஸ்க்கு எதிராக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க. 18 வருஷத்துல திமுக கொடிய எம்ஜிஆர் படத்துல பறக்கும். ஆமா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடான்னு நீங்க திமுக கொடியே பறக்கும். விஜய் அப்படி எத்தனை படத்துல அவருடைய கொடியை பறக்க வச்சாரு. அப்போ முதலமைச்சர் என்பது எதிர்காலத்துல, இப்போ அதிமுக ஆட்சி, அதிமுகவோடு சேர்ந்தா ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் என்பது விஜய்க்கும் தெரியும். இல்லையா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா விசிகா பிளஸ் வந்து விஜய், இந்த 2 பேருக்குள்ளதான் காம்பினேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப சண்டை போயிட்டு இருக்கு. இதுல எங்க அதிமுக வந்துச்சு? இல்ல, அதிமுக தான் மேஜர் பார்ட்னர். நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், தெரியாத விஷயத்தை சொல்றேன். நீங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வெளியில் வருது. நான் மொத்தமா சொல்லிடுறேன். ஆமா, இது என்னால தான் முடியும். போன மாசம் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் மணல் மாஃபியா இருக்கார்ல, ஆமா, கரிகாலனுடைய மாமன், அவரு தான் இப்போ பின்னாடி இது இயக்குறாரு. அவர்கிட்ட 2000 லாரி 500 பொக்லைன் இருக்கு. யாரும் மணல் தொழிலே பண்ண முடியாது. யாரும் அவங்கள மீறி 500 பொக்லைன் பூசை வாங்க முடியுமா? 2000 லாரி வாங்க முடியுமா? இவர்கள்ட்ட தான் அந்த கட்டுமான பொருள்கள் இருக்கு. நீங்க இப்போ ஷூட் பண்ணணும்னா 2 கேமரா வேணும், ஒரு சிஸ்டம் வேணும்ல. ஆமா, இல்லாம நீங்க எப்படி ஒரு படப்பிடிப்பு நடத்த முடியும்? ராமச்சந்திரன் தான் இதை நடத்த முடியும். அப்போ ராமச்சந்திரன் வீட்டு கல்யாணம் யாராவது தெரியுமா இருந்தாங்க? செய்தியெல்லாம் வரல. ஊடகங்கள் பூராமே நீங்க கார்பரேட் ஊடகங்களா இருக்கு. யாரா இருந்தானா துரைமுருகன் தாலி எடுத்து கொடுக்குறாரு, எடப்பாடி ஆசீர்வாதம் பண்றாரு. எங்க? ஒரே மேடையில. ஆனா ஊடகத்தால மறைக்கப்பட்டிருக்கு. ஊடகத்துக்கு அரசு விளம்பரம் பல கோடி கொடுக்குது. பல அரசு எதை விரும்புகிறதோ அதுதான் செய்தி. அப்ப எதுக்கு ஊடகம்? பேர் ஊடகம், ஆனா வராது. நான் ஈழப்பிரச்சனை நடந்த போது தான் பார்த்தேன், எத்தனை கொலை அங்கே நடந்தது, எத்தனை உயிர் போச்சு. ஒரு செய்தியாக வந்ததா தினத்தந்தியில், தினமலர் வந்ததா, தினகரில் வந்ததா? எதுவுமே வரல. இதுதான் ஊடகம். தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வயசில் என் வயசில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. ஒரு இனம் அழியும் போது ஒரு படம் கூட வரலங்க. இப்போ ராமச்சந்திரன் கல்யாணத்தில், வீட்டு கல்யாணத்தில் எடப்பாடியும் துரைமுருகன் ஒரே மேடையில் கொஞ்சிக்கிறாங்க, கொலாவிக்கிறாங்க. அடுத்து சஸ்பென்ஸுக்கு வரேன். அதில் திருமாவளவனும் கலந்து கொள்கிறார். திருமாவும் எடப்பாடியும் சந்திப்பதற்கான முயற்சியை அர்ஜுன் ரெட்டி செய்கிறார். யார் செய்கிறா? அர்ஜுன் ரெட்டி. அப்போ திருமாவை ப்ரெஸ்ஸை மீட் உள்ள போய் காரோடி இறங்கணும், நம்மால் மைக்கை நிட்டுவான்ல. என்ன
திமுக கூட்டணி வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்களே, எங்கே அடுத்து அதிமுக கூட்டணி போவீங்களா? நம்மளால குடைஞ்சு கேட்குறான். கேட்கும்போது திமுக கூட்டணி வலுவாக இருக்கு. திமுக கூட்டணியை விட்டு நான் எந்த காலத்தையும் போக மாட்டேன். நான் அதிமுக அது பேச்சே இல்லை, நான் யோசிக்கவே இல்லை. இதை பூரா எடப்பாடி உள்ள வந்து கேட்டுட்ருக்கார். திமுக கூட்டணி தான் இருக்கேன், திமுக கூட்டணி ஜெயிக்குன்னு சொல்கிற ஒருத்தரை நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன்னு எழுதி போயிட்டார். சந்திக்கலை. திருமாவையும் எடப்பாடியும் சந்திக்க வைப்பதற்காக கடும் முயற்சி செஞ்சவர் அர்ஜுன் ரெட்டி. 2 பேரும் ஒன்றா படம் எடுத்து பிரச்சனை வந்திருந்தா எவ்வளோ பெரிய செய்தி அது. ஆமாய்யா, பட் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருக்காரா திருமா அவர்கள்? அடுத்த சப்ஜெக்ட் அது. அப்போது இதையெல்லாம் யார் முடிவு பண்ணுறா? அர்ஜுன் ரெட்டி முடிவு பண்ணுறார். அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னது வந்து திருமாவை வந்து ஆதரவு அர்ஜுன் ரெட்டி தான் இயக்குறாரு அப்படின்னு சொன்னது பொய்யா? ஒட்டுமொத்தமாக இயக்குனரே திருமா தாங்கிறீங்களா? அப்படியா? நீ பேச நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உண்மை அதுதான். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். திருமா பேசுறத பூரா யார் பேசிட்டா? அர்ஜுன் ரெட்டி பேசிட்டார். திரு ஆதவ அர்ஜுனாவும் விஜய் அவர்கள் 2 பேரும் சொல்கிறாங்கல்ல, இந்த நிகழ்வுல திரும்ப கலந்து காட்டியும் அவருடைய மனசு இங்கே இருக்குன்னா இதானா? இதுதான் உண்மை. அதுதான். ஏன்னா திமுகவை பொறுத்தவரை திமுக என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தலித்து வாக்கு வங்கி சிதைக்கிற வேலையை அர்ஜுன் ரெட்டி தொடர்ந்து பண்ணுறாரு. அதை நீங்கள் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. வேங்கை வயலில் மலத்தை குழந்தை குட்டியெல்லாம் 1 மாதம் குடிச்சிட்ருக்கு, இன்னைக்கு வரை ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்விதான். ஆமாம். அப்போது இது எங்கே போய் தலித் மக்களுடைய செவிப்பாறைக்கு போகுது. திமுக அது ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, விஜய் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் யார்? மேட்டுக்குடி. அப்போது மேட்டுக்குடினா சட்டம் பாயாதா? கீட்டுக்குடிக்கு தான் சட்டம் பாயுமா? ஒரு ஏட்டையை கண்டுபிடிச்சிட 1 மணி நேரத்தில் சொன்னாரா நேரத்துக்கு மேடையில்? ஆமாம். அர்ஜுன் ரெட்டி சொன்னார், விஜய் சொல்கிறாரு. அப்போது இவ்வளவு விஷயங்கள் தலித்துக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு, நீங்க ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு திருமாவை பார்த்து கேட்குறாரு. திமுகவை பார்த்து எங்களுக்கு இவ்வளோ விஷயம் எங்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. இந்த செய்தி தான் திமுகவினுடைய செவிப்பாறையில் போய் தாக்குது. தாக்கிய பிறகு அர்ஜுன் ரெட்டியோட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க திமுக. நீங்கள் மறுபடியும் திமுகவிலே இணைஞ்சிக்கங்க, திமுக ஐடி விங்கிலே இருங்க, உங்களுக்கு என்ன பதவி வேணும், உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறவான்னு சபரீஷ் தரப்பில், உதயநிதி தரப்பில் தேவையில்லாமல் அவர் வெளியே அனுப்பிச்சது பெரும் தப்பாக போச்சு, பெரிய தலைவலியாக போச்சு. விகடனுக்கு 50 லட்ச ரூபா விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்க, 50 லட்ச ரூபா வாடகை. இப்போ கோடி ரூபாங்கிறது ஒரு சாதாரணம், இது யாராவது நடத்த முடியுமா? அப்போ இதில் நடத்துவதின் நோக்கம் என்னென்னா, திருமாவையும் விஜயும் ஒரே மேடையில் சந்திக்க வச்சா 1 வாரம் அதான் செய்தி. இப்போ நேரு இருக்காரு, நேரு போய் ரெட்டியார் சங்கத்தில் பேசுகிறாரா? ஆமாம். அப்போது முதலியார் சங்கத்தில் போய் அமைச்சர் பேசுகிறாரு, நாடார் சங்கத்தில் போய் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறாரா? அப்போ என்னன்னா, ஜாதியை தந்தை பெரியார் 1956 ஒழிச்சார். சாதி ஒழிப்பு மாநாட்டுக்குன்னு போய் பல ஜெயிலில் பல வருஷம் கடந்தவங்களாம் இருக்கான். ஆனால் இன்னைக்கு அரசியல் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். தருமபுரியில் வன்னியர்களும் இருக்காங்க, தலித் பறையர்களும் இருக்காங்க. ஆமாம். திமுக வந்து ஜாதிலாம் பார்க்கறது இல்லை. திமுக வந்து ஒரு பறையரை மாவட்ட செயலில் போட சொல்லுங்களேன், அதிமுக போட சொல்லுங்களேன், போடுமா? போட மாட்டாங்க. யாரை போடுறாங்க? வன்னியரை போடுறாங்க. அப்போ ஜாதி இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமாம். எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த கேண்டிடேட் தான் அங்கே நிறுத்துறாங்க. வன்னியர் அதிகமாக இருக்கிற ஒரு தலித் பறையருடைய கேண்டிடேட் நிறுத்துவாங்களா? வாய்ப்பு. தேவேந்திரோட வேளாளர் நிறுத்துவாங்களா? வாய்ப்பு இல்லை. ஒரு அருந்ததியர் நிறுத்துவாங்களா? வாய்ப்பே இல்லை. ஜாதி கட்டமைப்பை பெரியார் உடைச்சார். திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு இன்னைக்கு அந்த திராவிட இயக்கங்களை ஜாதிய கட்டமைப்பில் தான் நிற்கிது. அதைத்தான் நேற்று விஜய் கேட்குறாரு. அப்போது திமுக தலித்து மக்கள்லாம் உங்களுக்கு 2ஆம் தர குடிமகனா? இதுக்கு கதை வசனம் இயக்கம் எல்லாம் யாரு? ஆதவ அர்ஜுன் ரெட்டி. எதுக்காக? திமுகவை நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து 26 அகற்றணும் சொன்னாரா? மன்னராட்சி ஒழிக்கப்படும். ஆமா.
2026ல 200க்கு 200 ஜெயிப்போம்னு சொல்லி இருமாப்போட இருக்காங்க. அதை வந்து மைனஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. அப்போ இதுக்கான மூல காரணம் இந்த நூல் வெளியீட்டு விழா ஏற்பாடு விஜய் அல்ல. யாரு? ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுன் தான் ஆனந்தோட நிறுவனத்தோட பேசி இதை உருவாக்குறாரு. அப்போ அவருடைய நோக்கம் ஒரே நோக்கம் ஒன்றும் இல்லைங்க. எடப்பாடி ஆட்சிக்கு வரணும், லாட்ரி கொண்டு வரணும். இதுக்கு சினிமாவை பயன்படுத்துறாரு, விஜய் பயன்படுத்துறாரு. ஊழலுக்கு எதிராக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் சொன்ன விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனோட கூட்டணி வைக்கிறாரு. இது எப்படி? அதான் நீங்க அரசியல் அப்படித்தானே. கள்ள லாட்ரி இல்லை சாராயத்தோட கொடூரமானது. சாராயம் லாட்ரி ரெண்டுமே போதை தரக்கூடியது. உன்னை 200 ரூபாய் குடிச்ச போதையில் விழுந்துரு மட்டையா போயிடுவான். லாட்ரி எவ்வளோ இருந்தாலும் வாங்கி குடும்பமே மட்டையா போயிடும். நீங்கள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஏன் தெரியுமா லாட்ரி அந்த அம்மா ஒழிக்குது? கேஏ சேகருக்கும் அர்ஜுன் ரெட்டி மாமனாருக்கும் தொழில் போட்டி, மார்ட்டினுக்கும் சேகருக்கும். தமிழ்நாடு லாட்ரி என்கிட்ட விட்டுருங்க, நான் உங்களுக்கு தினம் 1 கோடி ரூபா கொடுக்குறேன். தினபூமி நிறுவனம் மூலம் ஜெயலலிதாட்ட பேசுனாங்க. அப்போ அந்த அம்மா யோசிக்குது, டெய்லி 1 கோடி ரூபா கொண்டு கொடுத்துட்றீங்களா கார்டனில்? எனக்கே தினம் நீங்கள் 1 கோடி ரூபா கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ வரும்? உங்களுக்கு எவ்வளோ வரும்? மக்கள் எவ்வளோ பேர் கூலி லாட்ரி வாங்குற பூரா கூலி விவசாய கூலி, தினக்கூலி தான். வேண்டவே வேண்டாம், அந்த அம்மா ஒழிக்குது. இதுதான் மார்ட்டினுக்கு ஜெயலலிதாவுக்குமான சண்டை. 2001 2006. அப்புறம் தான் மார்ட்டின் யார்கிட்ட போகிறாரு? கருணாநிதிக்கு போகிறாரு. அப்போ ஜெயலலிதாவால் ஒழிக்கப்பட்ட லாட்ரியை மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் ஜெயலலிதா இறந்த பிறகு 2011 2021 10 ஆண்டு காலம் ஏடிஎம் ஆட்சி. ஏடிஎம் ஆட்சியில் கொண்டு வரவே முடியல. மன்னராட்சியை கொண்டு வந்தது காரணம் லாட்ரியை கொண்டு வரணும்னு சொல்லி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? லாட்ரி வேண்டான்ட்டார். வந்ததுக்கப்புறம் மக்கள் அவங்க எதிராக போயிடுவாங்க, வேண்டான்ட்டார். தனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கேட்குறாரு, அதையும் கொடுக்கல. இதுதான் அர்ஜுன் ரெட்டிக்கும் சபரீசனுக்குமான கருத்து மோதல், கட்சி மோதலாக மாறி போச்சு. ஏன்னா ஒரு பணம் இருக்கு இல்லையா? இப்போ திருமாவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாம், எதுக்கு இந்த கேம் ஆடுறேங்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு அர்ஜுன் விட முடியல, திமுக விட முடியல. அந்த மேடைக்கு போயிருக்கணும். விஜய் மேடைக்கு போய் விஜய் மேடை இவர் கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கணும் இல்லையா? அப்போ இவர் போகாமல் விட்டது அர்ஜுன் ரெட்டிக்கும் தொக்கா போச்சு, விஜய்க்கும் தொக்கா போச்சு, பேசும்போதெல்லாம் போச்சு. அப்போ நீ ஒன்றும் இல்லை. ஆனால் ஓப்பனாக சொல்கிறாங்களே திமுகவுடைய குடைச்சல்ல தான் ஒரு திருமாவல்ல. உண்மை அதுதான். ஆனா அப்படி இல்லைங்கிறாரு திருமா அவருக்கு. அவர் இல்லைங்கிறாரு. பிரஷர் எனக்கு அந்த அளவுக்கு பிரஷர் இல்லைங்க, அதெல்லாம் யாரும் சொல்லல. இப்போ போகாது என்ன காரணம்? நீங்க அம்பேத்கர் விழாது, விஜய் விழா கிடையாது. விஜய் ப்ரொமோஷன் பண்ற விழாவாது. அம்பேத்கருடைய பேரன் பேத்தி புதுசு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா விழா அப்போ பார்த்தா அம்பேத்கர் விழா மாதிரி தெரியலையா? இதுவும் நல்ல கேள்விதான். கட்சி மாநாடு மாதிரி இருக்கு. ஒட்டுமொத்த டிவிக்கே அருமை உறுப்பினர்களை கொண்டு உட்கார வச்சு. ஆமா ஆமா. அதான் அப்போ திருமா அந்த மேடைக்கு போயிருக்கணும். பிஜேபியை தவிர, பாமக பிஎம்கே பிஜேபி தவிர யார் அம்பேத்கருக்கு விழா எடுத்தாலும் முதல்ல இங்க யார் இருப்பா? திருமா இருப்பார். அதுல மாற்று கருத்தே வேண்டாம். ஆனால் நீங்க இங்க அவருடைய அரசியல் பதட்டம் காரணமாக தான் அங்கே போகல. இப்போ அந்த மேடைக்கு நான் என்னுடைய கருத்து என்னன்னா, அந்த மேடைக்கு போயிருக்கணும். போய் இது அம்பேத்கருக்கான விழா, அம்பேத்கர் பேரன் உட்காந்துருக்கார், பேச்சு புருஷன் உட்காந்துருக்கார், ஆனந்த் டெல் டுடே உட்காந்துருக்காரு. நான் அந்த மேடைக்கு தான் வந்தேன். இந்த மேடை அரசியல் சார்பற்ற மேடை. அவ நீங்கள் அர்ஜுன் ரெட்டி அந்த விசிகன் போடலையே, தலைவர் வாய்ஸ் ஆஃப் காமன் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த போஸ்டரில். இது அம்பேத்கர் மேடை. திமுகவை நான் பார்த்து கேட்குறேன், திமுக என்பதே சங்கிகளுக்கு எதிரான கட்சி தாங்க, சனாதனத்துக்கு
எதிரான கட்சி தானே, மோடிக்கு எதிரான இயக்கம் தானே. அங்கே எதுக்கு கருணாநிதியை பாராட்டுவதற்கு யார் வர்றா? ராஜ்நாத் சிங். என்ன வேலை? அம்பேத்கர் மேடையில் நான் போகக்கூடாதுன்னா கருணாநிதி மேடையில் ராஜா சிங்குக்கு என்ன வேலை? தாமரைக்கு என்ன வேலை? இதுவும் சரின்னா அதுவும் சரிதானே, ரெண்டும் சரிதானே. ஆமாம். இங்கே விஜய் மேநாடு அல்ல, அம்பேத்கர் நிகழ்ச்சி நான் வந்திருக்கேன். கருணாநிதியை பாராட்டும் ராஜ்நாத் சிங் வரும்போது என் தலைவன் அம்பேத்கர் பாராட்ட நான் வராமல் யார் வருவா? விஜய்க்கு அம்பேத்கர் தெரியுமா? அர்ஜுன் ரெட்டிக்கு அம்பேத்கர் தெரியுமா? ஆனந்தவுடனுக்கு அம்பேத்கர் தெரியுமா? ஆனா ஒரு 40 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல ஒரு தலைவனை வந்து இப்படி, அதான் நீங்க சொன்ன மாதிரி ஆதவர்ஜுனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், விமர்சிக்கிறத எப்படியா பாக்குறீங்க? இல்லைங்க, இது அதாவது ஒரு ப்ரெஷர்ல இருக்காரு அப்படின்னு ஒரு தலைவனை சொல்லலாமா? இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கணும். ஏன்னா அது விஜய் மேடை அல்ல. விஜய் மேடையில் இவர் அந்த மேடையில் வந்திருந்தாருன்னா கதாநாயகனே இவர் தான். கூட்டணி உடைஞ்சிருக்கு. எங்க கூட்டணி உடையாதுங்க, இப்படி கற்பனை பண்ணாதீங்க. ஏன்னா திருமாவை தூக்கி வெளியே போட்டா அப்பதான் உடையவே ஆரம்பிக்கும். ஆனா இப்ப ஆதவர்ஜுனா வந்ததுனாலே இப்ப விசிகாக்குள்ளே உள்கட்சி பூசல் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஆளூர் ஷானவாஸ் பேசியிருக்காரு, கூத்தாடி எல்லாம் என் தலைவனை பத்தி பேச என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அவரையும் தலைவர் விசுவாசத்தை காமிக்கிறாரு, அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. சிந்தனை செல்வன் பேசியிருக்காரு. ஆமாம், அதெல்லாம் பேசித்தான் செய்வாங்க. அது தலைவனுக்கு ஏன்னா இவங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அந்த தலைவன் தான், அதனால பேசத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த மேடையை தவிர்த்தது அவருடைய பலவீனமான இப்போ கேள்விக்குறி வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள்ல அவரு தான் தவிர்க்க முடியாத தலைவர். அப்போ இந்த மேடையை தவிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஆரோக்கியமான சிறுத்தை அரசியல் அல்ல. அப்போ ஆனா உண்மையிலே திமுக தரப்பு மிரட்டப்பட்டிருக்குமா? அப்படியா பிரஷர் கொடுத்துருப்பாங்களா? திருமாவை கண்டிப்பா பிரஷர் கொடுத்துருப்பாங்க. பிரஷர் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் அவர் கலந்துக்கல. அப்போ இந்த நிகழ்ச்சி விஜய், ஸ்டாலின், திருமா, அர்ஜுன் ரெட்டி 3 பேர் 4 பேர் கலந்து கொள்வதற்காக முடிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி அது. ஆமா, எல்லோருக்குமான தலைவர். அப்போ இது ஆனந்தவுடன் ஒத்துக்குச்சு. ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் திமுகவை பிஜேபி பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? இதை பார்த்த முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு? நான் கலந்து கொள்ள முடியாதுட்டார். அதுதான் மறுபடியும் என்ன பண்றாரு அர்ஜுன், விஜய செட் பண்றாரு. முதல்ல திருமா ஸ்டாலின் 2 பேரும் கலந்துக்கிற நிகழ்ச்சி தான் அது. விஜய வந்து திமுக அப்புறம் எப்படி மாறுனுச்சு? மேடையில் அக்டோபர் 27 மேடையில் விமர்சனம் பண்ணுறாங்க. யாரா? திமுகவை. பிஜேபி பாசிசம், நீ பாயாசமான. அப்போ திமுகவை எதிர்த்தோடனே அவர் கலந்துக்கிட்டார். சரி, திருமாவை வச்சு நடத்திக்கணும். திருமாவை கையில் எடுத்துக்கிட்டாரு. இப்போ இது மேலும் மேலும் விஜயும் திருமாவும் ஒன்று சேர்றாங்க, கூட்டணி அங்கே முடிவாகுது, இங்கே முறியுது. இப்படிலாம் சொன்ன பிறகு திமுக இந்த கூட்டணியில் விரிசல் உண்டாக்குவதற்கான வேலையை அர்ஜுன் ரெட்டி செய்கிறாரு. அதனால் நீங்கள் அதில் கலந்துக்க வேண்டாங்கிறாங்க. அதை மீறி கலந்தால் எங்களுக்கு கூட்டணியில் விருப்பம் இல்லைன்னு. அதையும் மீறி திருமா கலந்திருந்தால் திமுக கூட்டணி உடைக்காது. திமுக கூட்டணியை உடைக்காது. ஏன்னா திருமா வெளியே அனுப்பிச்சிட்டா இதே டிமாண்டை அடுத்து காங்கிரஸ் கேட்க ஆரம்பிச்சு. காங்கிரஸே எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரத்துக்கு பங்கு கொடுங்க. இப்போ ஒட்டுமொத்தமா இப்போ விசிகா, விஜய் மற்றும் அதிமுக எல்லாம் ஒன்று சேர போதா? அப்படியா? அதுதான் எதிர்கால திட்டம். அதுதான் எதிர்கால திட்டம். அப்போ உங்கள்கிட்ட பாமக, பாஜக தனித்து விடப்படுமா? அப்படியா? பாஜக தனியாக நிற்கும். பாமக அதிமுக கூட்டணியில் உறுதியாயிடுச்சு. சிறுத்தை வந்தால் பாமக வெளியேறும், இல்லை பாமகவும் இருக்கும். மீண்டும் வரலாறு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக போய் பாமக ரிசர்வ் பண்ணிடுச்சு. ஆளினால் சீட்டு நோட்டு எல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் ஆகி போச்சு. 26 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக தொடர்ந்து நீடிக்கும். இல்லை, ஒருவேளை விஜய் அப்புறம் விசிக கூட்டணி தனியாக போமா? அப்படியா? போகவே போகாது.
2 கூட்டணி தாங்க இருக்கும். சீமான் ஒரு கூட்டணி இருப்பார், பிஜேபி ஒரு கூட்டணி, 4 கூட்டணி தான். சீமா 8% போயிடும். அடுத்து பிஜேபி, அது ஒரு சீட் கூட ஜெயிக்காது. அப்போது திமுகவுடைய வாக்கு வங்கி பூரா அதிமுகவுக்கு போயிடும். சிறுபான்மை முஸ்லீம்கள் போயிடுவாங்க, கிறிஸ்துவர்கள் போயிடுவாங்க, சிறுத்தை போயிடும். விஜயகாந்த் எப்படி 11 போனார் ஏடிஎம்கேல, அதே போல் விஜயும் போயிடுவார். நீங்கள் ஏடிஎம்கே பேசுகிறதே இல்லையே. ஆமாம், எங்கே வேணால் பாருங்கள், பேசுகிறதே இல்லை. ஒன்று பிஜேபியில் ஒன்று திமுக, 2 தானே அட்டாக் பண்ணுறாரு நேற்று வரைக்கும். நாளைக்கும் அப்படி தான் பண்ணுவார். நாளை மறுநாள் இப்படி தான் பண்ணுவார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு திமுக வாக்கு வங்கியை உடைக்கிறதான் வேலை. திமுக வாக்கு வங்கியை உடைச்சாதான், தலித்துக்கு வாக்கு வங்கியை உடைச்சாதான் அதிமுக வெற்றி பெறும். அதிமுக வெற்றி பெற்றால் மீண்டும் 20,000 கோடி ரூபாய் லாட்டரி தொழில் தமிழ்நாட்டில் அமோகமாக நடக்கும். அதற்கான ஏற்பாடு தான் இது. அதுக்கான ஏற்பாடு தான் அம்பேத்கர் பெருவிழா. அம்பேத்கரை வைத்து நீங்கள் மிகப்பெரிய வியாபாரம் நடக்குது. அம்பேத்கரை வைத்து கூவி கூவி வியாபாரம் நடக்குது. ஆனால் விஜய் பேசும்போது சொல்கிறாரு, இதெல்லாம் இப்போ அம்பேத்கரை பார்த்தோன்னா வெட்கி தலையுணிவார்னு சொல்கிறாரு. சொல்லத்தான் செய்வார். சினிமா வசனம் தானே அது. நீங்கள் அந்த நீங்கள் எழுதி கொடுத்த வசனங்கிறீங்களா? எழுதி கொடுத்த வசனம், நீங்கள் எழுதி கொடுத்த வசனம் தான். நீங்கள் ஆதவ அர்ஜுன் பேசும்போது கேமரா விஜய் காமிக்கிறாங்க, ரொம்ப கடுமையான யோசனை இருக்குமா நடிக்கிறார். இதே சீன் ரஜினி, நான் அதே மாதிரி தாங்க. ரஜினி என்ன முகபாவத்தில் இருந்திருப்பாரோ அதே முகபாவம் ரொம்ப நாள் கழிச்சு நான் விஜயை பார்க்குறேன். அரசியல் மேடைகளில் அப்படி சிந்திக்கிற மாதிரி. யார் அந்த நடிப்பு தானே எல்லாமே. நடிப்பை பூரா உண்மையாக நம்புகிற கூட்டம் தானே நம்ம கூட்டம். அப்படியே நடிப்பு, அச்சசலாக நடிப்பு. அம்பேத்கர் பட்ட பாடு இந்த இசைவாணி தான் பாடும். பட்ட பாடு கொஞ்சமா, யாரா வேணா கேட்டு பார்த்துக்கோ. லாஸ்ட் பெஞ்சில் அமர்ந்தவர் தான்டா இந்த நாட்டில் லா மினிஸ்டர் ஆனார். பட்டபாடு கொஞ்சமா, யாரா வேணா கேட்டு பார்த்துக்கணும். அந்த இசைவாணி பொண்ணு தான் பாடும். அந்த மனிதனுடைய அரசியல் வாழ்க்கை, அவன் தியாக வாழ்க்கை என்னவா மாறுது? அர்ஜுன் ரெட்டிக்கிட்டையும் விஜய்கிட்டையும் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. அண்ணன் திரும்ப திமுகவுக்கு பயந்துட்டு தப்பிச்சா அவரு வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சொந்தக்காரன் வேடிக்கை பார்க்குறாரு, அக்கம் பக்கத்துக்காரன் அறுவடை பண்ணுறான். யாரு பேர? அம்பேத்கர் பேர். வேதனையா இருக்கு. பெரியாரும் விற்கப்படுகிறார் கூவி கூவி, அம்பேத்கரும் விற்கப்படுகிறார். ஜீவா, இப்படி கேட்டிக்க தங்கமணி, எத்தனை தலைவன் வாழ்ந்த இந்த மண் இப்போ கள்ளலாட்டி நபர்களால், கள்ளப்போன நபர்கள். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்கிட்டு 50 கோடி ரூபா இன்கம் டேக்ஸ் கணக்கு அமைக்கிறது விஜய். இவர்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த நிலைமையை தமிழ்நாடு என்னைக்கு வென்றெடுக்க போகிறதோ அன்னைக்கு தான் இந்த லாட்ரி அதிபர்கள், திரைப்பட மாஃபியாக்கள், மணல் மாஃபியாக்கள், மது மாஃபியாக்கள், இவர்களுடைய வேட்டைக்காடா தமிழ்நாடு அரசியலும் மாறி போச்சு. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the daily.